ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த விஷயத்தை கவனிச்சுக்கிறீங்களா? நீங்கள் சில கோல்ஸ் செட் பண்ணிக்கலாம். அதாவது ஹெல்த்தியான ஹேபிட் செட் பண்ணணுன்னு இருக்கலாம், நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும்னு இருக்கலாம், மெடிடேஷன் டெய்லி காலைல பண்ணணுன்றதா இருக்கலாம், இல்லை ஒரு ஹோலான ஒரு ரிச் அண்ட் வெல்த்தி லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்டுக்கலாம். கண்டிப்பாக இதை அச்சீவ் பண்ணுறது எல்லாமே பாசிபிளான விஷயம்தான். எப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வேர்ல்டில் நிறையா பேர் இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளாலையும் இதை பண்ண முடியும். ஸோ இப்போ இதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியான சில டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். பட் அதுக்கு ஒருத்தவங்கள நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யாருன்னு கேட்குறீங்களா? அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். உங்களை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி உங்கள் கோலை நோக்கி நீங்கள் போக ஆரம்பித்தாலே கண்டிப்பாக அந்த கோலை அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், லா ஆஃப் சப்கான்ஷியஸ் லேர்னிங். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயம் கான்ஷியஸாக கற்றுக்கத்தோட சப்கான்ஷியஸாக பார்த்து கேட்டு கற்றுக்கத்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள், உங்கள் லைஃப் ஸ்டைல் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கோ அதே மொத்தம் உங்கள் கேரக்டரும் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் சர்க்கிள் உங்களை இப்போ இருக்க லெவலோட எக்ஸ்ட்ராவாக கொண்டு போகிறா இல்லை இப்போ இருக்க லெவலோட கீழே கொண்டு போகிறான்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ உங்கள் சர்க்கிளை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் காலேஜ் சேர்றப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். ஸோ ஆப்வியஸாக அங்கே போகிறப்ப ஏற்கனவே சில பேருக்கு ஆல்ரெடி கம்ப்யூட்டரில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்கன்னா ஆல்ரெடி டெவலப்பராக வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க நம்மளை சுற்றி இருக்கிறதுனால அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளையும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. அதாவது பரவாயில்லையே, இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்கன்னா நம்மளும் கற்றுக்கறதுல தப்பு இல்லை, நம்மளும் கற்றுப்போம். இன்ஃபேக்ட் இந்த கோர்ஸ் எடுத்துக்கிறதே அதுக்கு தானே. ஸோ நானும் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஆப்வியஸாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்ற கோல் அச்சீவ் பண்ணி எலிஜிபிள் ஆகிட்டேன். கோலோட எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக பட்டது அந்த ஜேர்னி தான். ஏன்னா அந்த ஜேர்னி மூலயமா நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன், மற்றவங்களையும் இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஏன்னா வாக்கிங் வர அதர் பப்ளிக் பீப்புள்ஸ் கூட என்னை பார்த்துட்டு, நீ வரும்போது எப்படி இருந்த, இப்போ பாரு நீ நல்லாவே வெயிட் லாஸ் பண்ணிக்கிற, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ எப்படி பண்ண, என்ன நான் சாப்பிட்ற, ஏதாவது டிப்ஸ் கொடு அப்படின்னு சொல்கிறப்ப நான் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணேன், சுகர் எடுத்துக்கிறது கம்மி பண்ணிட்டேன், அதுக்கு பதிலாக பனை வெல்லம் எடுத்துக்க ஆரம்பித்தேன். அது விலை அதிகமாக இருந்தாலும் அது உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு நான் பண்ணுற சில டிப்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். இந்த இடத்துல நான் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி என் மூலயமா நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திங்க. செகண்ட் ஒன், ஹேவிங் கிளாரிட்டி. உங்கள் கோல்ஸ் என்னன்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக இருந்தால் உங்கள் பிரெயின் அது என்ன டாஸ்க், என்ன கோல் அப்படின்றத கிளியராக புரிஞ்சிக்கிச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிட்ணும், ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்ணும், ஜங்க் ஃபுட்ஸ்னால் அவாய்ட் பண்ணிடணும், இப்படி உங்கள் கோல் ரொம்ப கிளியராக ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான டாஸ்க் ஆகிடும். அது ஒரு பெரிய கோல் அந்த மாதிரியே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் இதை சாப்பிட மாட்டேன், நான் இதை நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்மளுக்கு கண்டிப்பாக எது சரி எது தப்புன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எடுத்த உடனே பெரிய கோல்ஸை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, அதை அச்சீவ் பண்ணிட்டா கிரேட். பட் அப்படி ரொம்ப பெரிய கோல்ஸாக வைக்கிறப்ப நம்மளுக்கு அது ஓவர்வெல்மிங்காக ஆயிரும், நம்ம அதை அச்சீவ் பண்ணுற பர்சன்டேஜ் கம்மியாயிரும். ஏன்னா இது இவ்வளோ பெரிய கோலாக இருக்கிறதுனால ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ கோல் செட் பண்ணுறப்ப முடிஞ்ச அளவுக்கு சின்ன கோல்ஸாக செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண பார்க்கணும். உங்கள் கோல்ஸ் என்னென்னு ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. அதை பார்க்கும்போது கிளியராக நீங்கள் என்ன பண்ணணுன்றது தெரியும். டைம் ஃபார் ரீகேப். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா லா ஆஃப் சப்கான்ஷியஸ் லேர்னிங். இதில் நம்மளை சுற்றி பீப்புள் எந்த மாதிரி நடந்துக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் நடந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றத பார்த்தோம். செகண்ட் ஒன், கிளாரிட்டி. நம்ம என்ன பண்ண போகிறோன்னு ஒரு தெளிவான ஐடியா, விஷன் இருந்தால் தான் நம்ம அதை நோக்கி நம்ம ஃபுல் எஃபர்ட்டை போட்டு அந்த கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுன்றத பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுலேருந்து உங்களை தவிர வேறு யாராலையும் உங்களை தடுக்க முடியாது, உங்களை தவிர வேறு யாராலையும் அந்த கோலை அச்சீவ் பண்ண வைக்க முடியாது. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.